கரண்டி இருக்குங்க கரண்டி. ஸோ இப்போ நம்ம ஜெல்லி கரண்டி எடுக்கணும். அப்படியே தர இருக்கான்னு பாரு. அதோ அது இல்லை அதான் இதுதான் பாரு ஜெல்லி கரண்டி. ஜெல்லி கரண்டி ஓகே இப்போ இதே வந்து ஹைஜீன் எப்பவுமே முக்கியம். ஸோ அடுத்த கையில் நம்ம கையில் இருக்கிறது வந்து நெய். அதுவும் கொஞ்சமாக போடணும். கொஞ்சமாக எங்க நம்ம தம்பி ஆளை காணோம். வராது பாத்திட்டோம். பொறுமையா வராமா எங்கட ஆளை காணோம். 2000 years later. அதாவது இது கொஞ்சமா தான் விழுது, பார்க்க தான் நிறையன்ற மாதிரி அவனுக்கு தோணும். ரொம்ப மைனியூட்டா தான் விழுது. அதாவது இதுல வந்து ஒரு 4 பீஸ், 4 பீஸ்ல 4 ஏலக்காய், 4 கிராம்பு. இதை வந்து இப்போ நம்ம உள்ள போட போறோம். இது நல்லா ஹீட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். போட்டுட்டு இது அப்படியே வறுத்துக்கணும். இது பண்ணிட்டு கொஞ்சம் தண்ணி இருக்குல்ல, இது பேர் என்ன? ஒரு விதமான ஸ்பைசஸ். ஒரு விதமான ஸ்பைசஸ் நம்ம போட போறோம். ஒரு கிண்டு கிண்டுங்க. ஓகே போடும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஆல்ரெடி இதில் 3 ஸ்பைசஸ் போட்டு மாதிரி. ஸோ இன்னும் கொஞ்சம் அதில் இருக்குது. அதை அப்படியே போதும்னு நினைக்கிறேன். இஞ்சியை போட்டாச்சு. அதாவது இது கொஞ்சம் உப்பு போடணும். கொஞ்சமாக ஆல்ரெடி போட்டுருந்தோம். போதும்னு நினைக்கிறேன். ஸோ இது உப்பு இல்லைன்னா நான் காரணம் இல்லை, நம்பர் தான் காரணம். உப்பு ஜாஸ்தியாக போட்டேன்னு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணிருக்காரு. ஆமாம், எனக்கு லைட்டாக டவுட்டாக இருக்குது. இதனால இது இப்போ எது பண்ணாலுமே எனக்கு டவுட்டாக தான் இருக்குது. கொஞ்ச நாள் இதை அப்படியே வந்து விடுவோம். சரிங்களா? பச்சை மிளகா, அரைச்ச பச்சை மிளகாவை போடுறோம். இன்னும் ஊற்றுவோம். இன்னும் ஊற்றல சரியா. இருக்கிற ரெசிடியூலாம் அப்படியே பரப்பி விட்டுருவோம். கொஞ்சோண்டு அதில் தண்ணி ஆட் பண்ணி அப்படியே கிண்டுறோம். ஸோ இப்போ இதை மூடுங்க. மூடுறதுக்கு முன்னாடி இது ரொம்ப டயரிங் ப்ராசஸாக இருக்கும் உங்களுக்கு சமைக்க. பட் இருந்தாலும் ஒர்க் இட் அட் எண்ட் ஆஃப் தி டே. இந்த ரெசிபி நீங்கள்லாம் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்கு? குக்கர் ஒழுங்காக மூடுறேன். முடியாது, ஆவி வரணும். இந்த கேப் வழியா வந்து இந்த கேப் இருக்குல்ல, கேப்பு இது வழியாக ஆவி வரணுமா? ஆவி வருதா? வரல. வரும்போது ஆவி வருது. குக்கர் விசில போட்டு முடியும். ஆவி வருது, எனக்கு தருது. ஆவி வருது. ஆவி வருது. கேமரால தருது. இங்க வந்து பாரு. ஆவி வருதா? தெரியுது. இப்போ அப்படியே வந்து ஏய் சவுண்ட் ஏன்டா விடுற? அப்படியே அமுக்கடாத. அமுக்கடா. கொடுங்க கேமரா. போட்டாச்சு. போட்டது யாரு? நீங்க தானே? அதாவது இது வந்து ஒரு விசில் வரைக்கும் வைக்கணுமா? ஒரு விசில் வரைக்கும் வைக்கணுன்ற இதை விஷயத்தை வந்து செஃப் நான் சொல்றேன். எதுக்குன்னா வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், ஸ்பைசஸ்லாம் போட்டு தாளிக்க. கேட்டுச்சு. ஆகாஷ் நீ செஃப் இல்லை நான் தான் பண்ணுறேன். இது ஏன் என்னன்னா இது புது எண்ணெய், அதனால எனக்கு தெரியாதுன்னு வந்து என்ன இது வந்து நல்ல கடலை எண்ணெய் உனக்கு தெரியல. கேட்டு கூட ஒழுங்கா சொல்ல முடியாது. ஓகே, இப்போ கொஞ்சோண்டு இதுலேயே நெய் ஊற்றணும். ஆல்ரெடி அதில் ஊற்றிருக்கோம்ல, அது ஜாஸ்தியாக ஊற்றிருக்கோம். அப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது ஆகாஷ், நீ புதுசாக எதாவது கண்டுபிடிக்காத. இல்லை வந்து இன்னும் கொஞ்சம் வைக்கணுமா? அது இன்னும் வராது.
வெங்காயம் போடணும் தக்காளி போட்டியா ஸ்டார்டிங்ல போடுறேன் ஒழுங்கா எடுத்து போடுறேன் வெங்காயம் தான் போடுறோம். உள்ள ஒரு தக்காளி விழுந்துருச்சு தக்காளி உள்ள ஒரு தக்காளி விழுந்துருச்சு பரவாயில்ல, அது எல்லாமே ஒண்ணு தானே. இல்ல இல்ல ஏன்னா உனக்கு தெரியாது சமைக்க செட்டப் பண்ணு தெரியாது அதெல்லாம் கண்ட போகுது மூக்கு நோண்டி இருக்காரு. கோல்டு மக்கள் என்ன அங்க இருக்கிற ஃப்ரெண்ட்ல போய் எடுத்துருவா போடா புதினா எடுத்துருவா போ வர வரைக்கும் நம்ம நேரம் வளர்ப்போம் ஆனியன் வதக்கி ஃப்ரை இதை பார்த்தீங்களா அவன் போட்ட தக்காளி ஒன்று இங்கே தெரிந்து பாருங்க கேட்டால் தக்காளி போடலன்னு ஒரு பொய் சொல்லியிருக்கான் எது ஃபஸ்ட்டு இதில் போடணுன்னே அவனுக்கு தெரில ஏதாச்சும் நீ மாட்டிக்கிட்டேன்னா நீ போட்ட தக்காளி இங்கே இருக்கு அதுதான் ரொம்ப முக்கியம். அது பாருங்க, இது வந்து புதினா புதினா வந்து அப்படியே தூவி விடணும். மலைச்சாரல் மாதிரி தூவி விடணும் மலைச்சாரல். எல்லாம் நினைப்பாங்க என்ன பிரியாணி பண்ற இதுலயே தானே இதெல்லாம் போட்டு வதக்குவாங்க நம்ம ஏன் தனியா போடுறோம்னா அப்படி இல்லை இது வந்து ஒரு புது டைப் புதுசா அதனால இது நாங்கள் இது தனியாக பண்ணி வச்சுட்டு அதை அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம் ஸோ இது வந்து எங்கள் வீட்டில் செய்கிற ப்ராசஸ் இப்போ நாங்கள் வந்து நல்லா இருக்குது இப்போ பச்சை மிளகாய் போடுறோம் எங்களுக்கு இவ்வளோ எதிர்ப்பு வந்தாலும் நாங்கள் எதுக்காக உங்களுக்காக வீடியோ பண்ணி அது பிரியாணி பண்ணி போடுறோம்னா நாங்கள் வந்து 1000 கஷ்டங்கள் 1000 தடைகள் வந்தாலும் நாங்கள் இது பண்ணுவோம் அப்படின்னு காட்டுறோம்னா உங்களுக்கு இது மூலயமா என்ன தெரியுதுன்னா லைஃப்ல 1000 கஷ்டம் வரும். இந்த மாதிரி நிறைய கஷ்டம் வந்துகிட்டே இருக்கும். அந்த கஷ்டத்தெல்லாம் தாண்டி தான் நம்ம வாழ்க்கை. நெக்ஸ்ட் தக்காளி போடுறோம் இப்போ வெடிக்கும் தண்ணி அது இல்ல அது ஒரு மாதிரி அவங்களுக்கு சமையல் தெரியாது. மழைச்சாதல் மாதிரி வெடிக்கும். நீயே மூக்குல கை வை உனக்கு புரியும். அதனால தான் கையை வைக்கணும். எரியும் இந்த பையன் தான் அவசரப்பட்டான் மூக்க 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 சிக்கன்லாம் வேக வச்சுட்டாங்க. இதோ இங்கே கிடக்கு பாருங்க இந்த குக்கருக்குள்ளே குக்கருக்கு மேலே நெய்